பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். 2025வது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். ஏசப்பா நம்மளை கடந்த வருடம் முழுவதும் கண்மணி போல நம்மளை பாதுகாத்தார். எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் நம்மளை பாதுகாத்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்தார். இப்போ நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ள வர்றதுக்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு புதிய வாக்குத்தத்தம் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஏசப்பா நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. அவர் நமக்கு முன்னாடி போய் எல்லா கோணலான காரியங்கள், நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக காரியங்கள் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. எப்படி இந்த 2025வது ஆண்டு நான் ஃபுல்லா முடியும், நான் சந்தோஷமா வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட இந்த வருஷத்துக்குள்ள நீங்க என்டர் ஆயிருக்கலாம். ஆனா இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால எதை குறிச்சு சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார். ஒரு வீட்டுல ஒரு குழந்தைங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ நிறைய பொருட்களை என்ன செஞ்சிருப்பாங்க, விதைச்சு வச்சிருப்பாங்க. அங்கங்க இங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமா வச்சிருப்பாங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ, என்ன வீட்டுல பொருள்லாம் சரியா அந்த இடத்துல இல்லையே, ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களுடைய தாய் தகப்பனார் அவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து அதை பார்க்கின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க? ஐயோ, ஒவ்வொருதும் ஒவ்வொரு பக்கமா இருக்கு, அதை நம்ம சரியா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருள்களையும் சரியா எடுத்து வைப்பாங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் சரியாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அதே சமயம் ஒரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சரியான காரியங்களை நம்ம செய்யணும், அவங்களுக்கு சரியான காரியங்களை நம்ம போதிக்கணும், சரியான ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும்னு சொல்லி தாய் தகப்பனார் அநேக காரியங்கள்ல முயற்சி செய்றாங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது நமக்கு தெரியுமா என்ன படிக்கணும், எப்படி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்கூலுக்கு போகணும், எல்லாமே நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளுடைய பெற்றோர் தான் நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்களே நமக்கு முன்னாடி போய் நம்மளை கைட் பண்ணுவாங்க. அப்படிதானே? இந்த உலகத்துல இருக்கிற பெற்றோரே இவ்வளவு தூரம் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்மளை படைத்த தேவன் அவர் எவ்வளவு நம்ம மேல அன்பாக இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், தடைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நான் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கடந்த வருஷம் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வருஷம் எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் எல்லாவற்றையும் நான் மாற்றி போடுவேன், உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை செவ்வையாக்குவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு முன்பதாக போய் எல்லா தடைகளை மாற்றி போடுவார். உங்களுடைய பாதையை நேர்த்தியான பாதையாக மாற்றி உங்களை அழகான ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள கடந்து போக பண்ணுவார். உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைந்து காணப்படும். அல்லேலூயா. இயேசு உங்க மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். நீங்க ஏசப்பாவுக்காக வாழறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு 3 தீர்மானங்கள் எடுக்கணும், ஒரு 3 டெசிஷன் இந்த நாள்ல நீங்க எடுக்கணும். முதலாவது, அனுதினமும் நான் கர்த்தரை தேடுவேன், காலையிலே எழுந்து நான் ஜெபம் பண்ணுவேன், எல்லா நாளும் நான் ஆண்டவரோட பேசுவேன் என்று நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். அநேகர் நிறைய நாள் தீர்மானம் எடுக்கிறாங்க. சில நாட்கள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சில நாள் நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், சில நாள் எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்லி அநேக நாட்கள் ஜெபிக்காமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. போன வருஷத்துல நீங்க அப்படி வாழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எல்லா நாளுமே நான் காலையிலே எழுந்து நான் ஜெபிப்பேன்,
நம்ம அதிகாலையில எழுந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காரியமாக இருக்கும். நீங்க அதிகாலையில ஒரு 4 மணிக்கு எழுந்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுவார். வேதாகமத்தில் நீங்க பார்க்கின்ற பொழுது கர்த்தரோட நெருங்கி அவங்க பேசினவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாகிச்சு. அவங்க ஜெபம் பண்ணி அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ணணும். அந்த தேவைக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணாம தினமும் நீங்க என்ன செய்யணும், காலையிலே எழுந்து நான் ஜெபம் பண்ணுவேன் என்று நீங்க இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயம் இந்த வருஷம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில அவர் உங்களுக்கு முன்பதாக போய் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு அவர் உங்களோட கூட இருந்து எல்லா பாதைகளையும் செவ்வையாக மாற்றுவார். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும். அனுதினமும் நான் வேத வசனத்தை வாசிச்சு தியானிப்பேன், அதன்படி கீழ்ப்படிந்து நான் வாழ்வேன் என்று நீங்க ஒரு டெசிஷன் எடுங்க. அநேக நாட்கள் நீங்க வேதம் வாசிக்கிறத மறந்து தியானிக்கிறத மறந்து மற்ற காரியங்கள்லாம் உட்காந்து நீங்க வாசிச்சுட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டு இருப்பீங்க. அப்போ இந்த வருஷம் இந்த முதல் நாள்ல இருந்தே நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இந்த வருஷத்துல எல்லா நாளும் நான் இந்த வேத வசனத்தை நான் வாசிப்பேன் தியானிப்பேன்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுங்க. ஒரு வைராக்கியமான ஒரு டெசிஷன் எடுங்க. அநேகரை நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாததெல்லாம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அதை வாசிக்கிறதுனால ஒரு மோட்டிவேஷன் வரும்னு சொல்லி நினைப்பாங்க. இல்ல, இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். உங்க வாழ்க்கையின் பாதை சரியாக மாற்றப்படும். இந்த வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நீங்க வாழ்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த வேத வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்க வேத வசனத்தை வாசிச்சு ஜெபிக்கின்ற பொழுது இயேசு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள், எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு அதுல உதவி செய்வார். உங்க வாழ்க்கையின் பயணத்தில் அவர் உங்களோட கூட வந்து எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வேத வசனத்தை வாசிச்சு தியானிச்சு அதன்படி நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி நீங்க இந்த நாள்ல தீர்மானம் எடுங்க. மூன்றாவது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. அநேக சமயம் நீங்க கடந்த வருடத்துல பாவத்துக்குள்ள விழுந்து போயிருக்கலாம். பாவமான காரியங்களை குறித்து நீங்க யோசிச்சு சிந்திச்சிருக்கலாம். ஆனா இந்த வருஷம் நான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நான் அர்ப்பணிக்கிறேன். நான் ஏசப்பாக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழணும். என்னை நான் தீட்டுப்படுத்திக்க கூடாது. இயேசு என்ன அதிகமாக நேசிக்கிறார். இயேசு என்ன கொண்டு பயன்படுத்த போகிறார். அந்த இயேசுவிற்காக நான் பரிசுத்தமாக நான் வாழணும்னு சொல்லி நீங்க ஒரு டெசிஷன் எடுங்க, தீர்மானம் எடுங்க. நீங்க பரிசுத்தமாக நீங்க வாழறதுக்கு நீங்க தீர்மானிச்சு டெசிஷன் எடுத்து வாழ்கின்ற பொழுது ஏசப்பா உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை மாற்றுவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு எதுலெல்லாம் விடுதலை தேவையோ எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை தருவார். பண பிரச்சனைகள்ல இருந்து எல்லா விதத்திலையும் ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். அவர் எல்லா விதத்திலையும் உங்களோட கூட இருந்து உதவி செய்கிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிக்கணும். ஒரு தீர்மானம் இந்த நாள்ல நீங்க எடுக்கணும். நீங்க பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அநேக வாலிபர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தங்களை கரைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய ஆத்துமாவை கரைப்படுத்துறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஏசப்பாக்கு எவ்வளவு துக்கமாக இருக்கும். அப்ப இந்த வருஷம் நீங்க ஒரு டெசிஷன் எடுங்க. ஏசப்பா, நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். என்னுடைய ஆத்துமாவை கரைப்படுத்த மாட்டேன்ப்பா. நான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க டெசிஷன் எடுங்க. வாழ்ந்து காட்டுங்க. ஏசப்பா உங்களுக்கு கிருபை தருவார். ஏசப்பா உங்க வாழ்க்கையில உயர்வுகளை தருவார். எல்லா விதத்திலையும் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ 3 டெசிஷன் நீங்க எடுக்கணும். முதலாவது, அனுதினமும் நான் ஜெபிப்பேன், கர்த்தரை தேடுவேன் என்று ஒரு டெசிஷன் எடுக்கணும். ரெண்டாவது, அனுதினமும் வேதத்தை நான் வாசிப்பேன், தியானிப்பேன், அதன்படி கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்று நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும். மூன்றாவது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று நீங்க டெசிஷன் எடுக்கணும். அப்ப இந்த 3 டெசிஷனும் இந்த நாள்ல நீங்க எடுங்க. கடைசி வரைக்கும் நீங்க இந்த டெசிஷன் படி நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்கள், கோணலானவைகள் எல்லாவற்றையும் மாற்றி செவ்வையாக்குவார். உங்க வாழ்க்கைய ஆசீர்வதித்து தருவார்.
நீங்க சோர்ந்து போகணும்னு அவசியமே இல்லை, நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். எதை நினைச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. தனிமையில இருக்கிறேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பதாக போய் எல்லா பாதைகளையும் செவ்வையாக மாற்றுவார். உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து காணப்படும். அப்போ இந்த நாள்ல நீங்க டெசிஷன் எடுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வாலிப தம்பி இருந்தாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயுமே குளறுபடியாவே இருந்துச்சான். அவர் நினைச்சபடி ஒவ்வொரு காரியங்களுமே இல்லையா. அவருடைய எதிர்காலத்தை நினைச்சு அவர் ரொம்ப பயந்து கொண்டே இருந்தாராம். ஐயோ என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்குதே, நான் எப்படி இனி வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு கவலையோட இருந்தாராம். அப்ப அவருக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும்னு அவர் அதிகாலையில எழுந்து ஏசப்பா கிட்ட போய் ஜெபிப்பாராம். ஏசப்பா நீங்க தான் எனக்கு வேணும், என் வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்க மாற்றித்தாங்கன்னு சொல்லி அனுதினமும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாராம். வேதத்தை வாசிப்பாராம், தியானிப்பாராம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பாராம். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு எண்ணம் உதித்ததான். வேதத்துல வசனங்களை வாசிக்க வாசிக்க அவருக்குள்ள பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருந்ததாம். அப்ப அவர் தன்னை பரிசுத்தமாக வாழறதுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டாராம். இயேசு அந்த வாலிப தம்பியை பார்த்தாராம். எனக்காக இவ்வளவு அதிகமாக பிரயாசப்படுகிறானே, அதிகாலையில வந்து என்னோட பேசுறதுக்கு இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறானே, வேத வசனத்தை வாசிக்கிறானே, தியானிக்கிறானே, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றானேன்னு சொல்லி இயேசு அதை பார்த்து அந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தந்தாராம். அந்த மகனுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டாராம். எதுலெல்லாம் நினைத்து பயந்து கொண்டிருந்தாரோ எல்லாவற்றையும் இயேசு மாற்றி போட்டாராம். அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாதையையும் செவ்வையாக மாற்றி போட்டாராம். அப்ப இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை இயேசுவால மாற்ற முடியும். நீங்க ஏசப்பாவோட நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்க ஏசப்பாவோட பேச பேச வேத வசனங்களை வாசிக்க உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலை உண்டாகும். காரணம் இயேசு உங்களுக்கு முன்பதாக போய் எல்லா கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவார். அப்ப இந்த நாள்ல உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த நாட்கள்ல ஆண்டவரே அநேக பிரச்சனைகள் மத்தியில இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இயேசுவே பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன்பதாக போய் எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. அந்த வேத வசனத்தின்படி வாக்குத்தத்தின்படி பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தகப்பனை சப்ப இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க. ஆண்டவரே சப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. ஆண்டவரே பிள்ளைங்க வாழ்க்கையின் பாதையை ஆண்டவரே சப்பா செவ்வையாக மாற்றி கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருஷம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அநேக தகப்பனே சப்பா சக்சஸ் அவங்க பார்க்கட்டும். தோல்விகள் எதுவுமே வரக்கூடாது ஆண்டவரே சப்பா. நீங்க தகப்பனே எல்லாத்துலயும் ஆண்டவரே ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக வாழறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா நமக்கு புதிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. அவர் நமக்கு முன்பதாக போய் எல்லா கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவார். அதனால எதை குறிச்சும் பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. இந்த புதிய வருஷத்தை சந்தோஷமாக ஏசப்பாக்கு நன்றி செலுத்தி நீங்க துவங்குங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேத வசனம் வாசிங்க, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் இயேசு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷம் முழுவதும் நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஏசப்பா இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு முன்பதாக போய் எல்லா தடைகளையும் உடைப்பார். அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சக்சஸ் வெற்றியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.